வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் லேட்டைஸ். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் ஸ்பேஸ் லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே, அதாவது ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே ஒவ்வொரு பாயிண்டில் நமக்கு ஆட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ்க்கு, நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ்க்கு அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ராப்பர் லேட்டைஸ் கிடைக்காது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். கிறிஸ்டல் லேட்டைஸ், இதுக்கு இன்னொரு பேர் ஸ்பேஸ் லேட்டைஸ். இங்கே பாருங்கள், ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கா பாருங்கள், ஒரு 3D ஷேப்பில். இது நம்ம ஒரு ப்ராப்பர் லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, முதல்ல கிறிஸ்டல்னால் என்னது? ஒரு 3 டைமென்ஷன்ஸில் எக்ஸ் ஒய் இசட் இந்த ஆக்சிஸில் ஆட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, ஆர்டராக, அதுதான் நம்ம கிறிஸ்டல்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்குமே இமேஜினரி பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம 3 டைமென்ஷன் போகும்போது கண்டிப்பாக அங்கே இமேஜினரி பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கல ஆட்டம்ஸு, அந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்குமே ஐடென்டிக்கல் சரௌண்டிங்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்பேஸ் லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த சென்ட்ரு ஆட்டம் எடுத்துப்போம். இதோட சரௌண்டிங்கில் பாருங்கள், சேம் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம். ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் அந்த பாயிண்ட்டுக்கு அந்த ஈக்குவலான ஆட்டம்ஸ் அதை சுற்றி கரெக்டாக இருக்கும். அதை நம்ம ப்ராப்பர் லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஒரு ஸ்பேஸ் லேட்டைஸ், ஒரு சிம்பிள் லேட்டைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ லேட்டைஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும்னா ஒரு இமேஜினரி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம 3 டைமென்ஷனில் போகும்போது இது ஒரு இமேஜினரி ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட் தான். ஓகேங்களா? சரி, இதுவே ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும்பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதனுடைய பொசிஷன், ஓரியன்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, பர்ஃபெக்டாக சேம் டிஸ்டன்ஸ்லேயே அந்த கிறிஸ்டலுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே கண்ணாமின்னான அந்த ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை சொல்ல முடியாது, அது ஒரு ப்ராப்பர் லேட்டைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸ்பேஸ் லேட்டைஸ் இஸ் அன் அரே ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸில் ஆட்டம்ஸ் எல்லாம் அரேனது ஆர்டரா. ஓகேங்களா? டு ரெப்ரசன்ட் ஆட்டம்ஸ் இன் அ கிறிஸ்டல் இன் விச் த என்விரான்மெண்ட் அபோவ் ஈச் பாயிண்ட் இஸ் த சேம். ஸோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா அதை சுற்றி இருக்கிற மற்ற ஆட்டம்ஸ்க்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், சேம் லொக்காலிட்டி, அந்த பொசிஷன், ஓரியன்டேஷனாக சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் என்விரான்மெண்ட். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபிகர் ஏ ஒரு நார்மல் குட் கிறிஸ்டல். பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ கண்டிப்பாக இது என்னது? கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ். ஃபிகர் பி பாருங்கள், பாயிண்ட்ஸ்லாம் அங்கங்கன்னு இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்னது? ஒரு அமார்ஃபஸ் மெட்டீரியல், அதாவது நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல். இப்போது இதில் நம்ம ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு எடுக்கும்போது சேம் டிஸ்டன்ஸ், அந்த வெக்டார்ஸ்லாம் சேமாக இருக்கும். இதுவே நம்ம இங்கேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்காது, வெக்டார்ஸும் சேமாக இருக்காது, அந்த 3D ஸ்பேஸில் அந்த என்விரான்மெண்ட்டு சுற்றி இருக்கிற ஆட்டம்ஸும் சேமாக இருக்காது. அதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ப்ராப்பர் லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம், இதை நான் ப்ராப்பர் லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் நெய்பரிங் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரே சேமாக இருந்துச்சுன்னா, ஒரே பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம 2D லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த 2D லேட்டைஸில் இந்த ஏபி சேமாக இருக்குங்களா? ஸோ சேம் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இல்லையா? ஸோ இதை சுற்றி இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்டு இந்த பக்கமும் ஏ இருக்குது, இந்த பக்கம் பி இருக்குது. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் தான் சரௌண்டிங்ஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம 2D லேட்டைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் பாருங்கள், டி வெக்டார் ஈக்குவல் டு எல்னா ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஏ வெக்டார் ப்ளஸ் எம் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பி வெக்டார். இந்த ஏ வெக்டார் பி வெக்டார்லாம் இந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். இந்த ஏ பாயிண்ட்டுக்கு ஏ வெக்டார், பி பாயிண்ட்டுக்கு பி வெக்டார். ஸோ அதில் இந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இந்த எல் எம்னா நம்ம எடுக்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? இதுவே இன்னொரு ஃபிகரில் பார்க்கும்பொழுது, இந்த ஃபிகரில் பாருங்கள், இது ஒரு ப்ராப்பர் லேட்டைஸாக இல்லை, கண்டாமினான்னு இருக்குது. ஸோ இது நாட் ஏ ப்ராப்பர் லேட்டைஸ். ஸோ அது பர்ஃபெக்டான ஒரு 2D லேட்டைஸில் இருக்கிற ப்ராப்பர் லேட்டைஸ். அடுத்த டயக்ராம் ஒரு நாட் ஏ ப்ராப்பர் லேட்டைஸ். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஏன்னா சரௌண்டிங்கில் இருக்கிற சேம் பாயிண்ட்ஸ்க்கு இல்லை. ஓகேங்களா? சேம் பாயிண்ட்ஸ்க்கு அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இல்லை. இப்போது 3Dக்கு வருவோம். 2Dக்கு நம்ம 2 வெக்டார்ஸ் எடுத்தோம். அப்போ 3Dக்கு எத்தனை வெக்டார்ஸ் இருக்கணும்? 3 வெக்டார் இருக்கணும்.
ஸோ t vector equal to constant multiples L, M, N இதெல்லாம் integer values. ஸோ ப்ளஸும் வரும் உங்களுக்கு மைனஸும் வரும். A vector, B vector, C vector. ஸோ 3 பாயிண்ட் எடுக்கும்பொழுது நம்ம அதை 3Dயில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ABC எல்லாமே இந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். சரி, இப்போ பேசிக் கான்செப்டுக்குள்ளே வர போகிறோம். லேட்டைஸ் பாயிண்ட்ஸ்னால் என்ன, லேட்டைஸ் பிளேன்னா என்ன, லேட்டைஸ் லைன்னா என்ன. இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். லேட்டைஸ் பிளேன் இதுதான் அந்த லேட்டைஸ் பிளேனு. ஓகேங்களா? லேட்டைஸ் பாயிண்ட் இதெல்லாம் அந்த லேட்டைஸ் பாயிண்ட். அதில் இருக்கிற அந்த லைன்ஸ் தான் நம்ம லேட்டைஸ் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஸோ லேட்டைஸ் பாயிண்ட்ஸ்னால் என்னது, ஒரு ஸ்பேஸ் லேட்டைஸ்குள்ளே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே லேட்டைஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். 2 லேட்டைஸ் பாயிண்ட்டு ஜாயின் ஆயிருக்கு இல்லையா லைன்ஸ் மூலிமா, அதை நம்ம லேட்டைஸ் லைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஜாயின் ஆயிருக்கு, அதான் லேட்டைஸ் லைன்னு சொல்லுவோம். லேட்டைஸ் பிளேன் என்னது, அந்த லேட்டைஸ் பாயிண்ட்ஸு அந்த லைன்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும், அதான் பிளேன்னு சொல்லுவோம். அதான் லேட்டைஸ் பிளேன். இங்கே இருக்குது பாருங்கள் லேட்டைஸ் பிளேன். ஸோ இதான் லேட்டைஸ் பிளேன். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.